Taste the Daily. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் விடியா ஸ்டாலின் அரசு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பாமல் தங்களை தவிக்க விட்டு வருவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, குறிப்பாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகளை திமுக அள்ளி வீசியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரையில் தங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என பட்டதாரி இளைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி கல்வித்துறையில் 7000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் 2803 பணியிடங்கள் மட்டுமே நிரப்புவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருப்பதாக பட்டதாரி இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் திறப்பு விழாவில் பாஜக நிர்வாகியிடம் திமுக எம்எல்ஏ அடாவடியாக பேசி உளறி கொட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. விழா மேடையில் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி பேசிக் கொண்டிருந்த போது பாஜக நிர்வாகி ஒருவர் பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லுமாறு கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த திமுக எம்எல்ஏ, உன் வேலையை வேற எங்கேயாவது வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத என அடாவடியாக பேசியதுடன் விழாவிற்கு சம்பந்தமே இல்லாமல் நான் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த ஸ்டாலினுக்கு நன்றி கூறுகிறேன் என உளறி கொட்டி தனது சுயரூபத்தை காட்டியதால் அங்கிருந்தவர்கள் முகம் சுளித்தனர். அரசு விழாக்களில் திமுக முக்கிய பிரமுகர்கள் மேடையில் உளறி கொட்டுவதும் அவதூறாக பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொள்வதும் வாடிக்கையாகி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். நாங்க பிரதமருக்கு நன்றி சொல்றோம், கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம், முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம். பேருந்து நிலையம் இது மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஒரு பேருந்து நிலையம் கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலிருந்து இந்த திருவரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை. இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம்.